அந்த இயேசு உங்களோட இடைப்படணும் இன்னைக்கு. மாற்றுகின்ற வல்லமை இயேசுவை சந்திக்கின்ற அந்த அபிஷேகம், இயேசுவின் சத்தத்தை கேட்கின்ற அந்த அபிஷேகம் என் மனவன் அபிஷேகம் உள்ளது. பெற்றுக்கொள்ள ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறேன். May the fire fall. விடுதலை உண்டாகட்டும். உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்த encountering Jesus. இயேசுவை சந்திக்க of God. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் மகிமையாக வேணும், நான் அர்ப்பணிச்சிட்டேன். I submit my false altar unto your presence, but I need you right now. நீங்க இல்லாம, உம்முடைய அபிஷேகம் இல்லாம, உம்முடைய வார்த்தை இல்லாம நான் இன்னைக்கு போக போறதில்ல. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு இன்னும் அதிகமாக? உங்க கரத்தை நான் பார்க்கலாமா?
I need you more. I need to encounter Jesus. I need to encounter Jesus. Thank you, Jesus. I need to encounter Jesus. உங்க கரத்தை நான் பார்க்கலாமா? உண்மையாலுமே உங்களோட with all your heart, not the external thing. ஆசீர்வாதத்துக்காக அல்ல, உங்களுடைய சக்சஸ்க்காக அல்ல, உங்களுடைய தேவைக்காக அல்ல, உங்களுடைய விடுதலைக்கு, அதெல்லாமே ரெண்டாவது. இன்னைக்கு இயேசுவுக்காக. How many of you are ready? உண்மையாலுமே உங்க ஹார்ட்ல நீங்க ஏவனீங்கன்னா, if you are ready, come forward. நீங்க அப்படியே முன்னாடி வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க. நீ கை வைத்தவங்கள முன்னாடி வாங்க. A glorious anointing is there. உங்களை ஆண்டவர் அப்படியே வாங்க. உங்க சேரோட பின்னாடி தள்ளிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க. ஜீசஸ் முன்னாடி முன்னாடி வாங்க 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 வாங்க. It's a beautiful time with God. ஒரு பெரிய என்கவுண்டர் இன்னைக்கு. முன்னாடி முன்னாடி வாங்க இங்க. Thank you, thank you, thank you Jesus. கடலாக்கும் எங்கள் கினி ஜுவாலையே. இன்னும் ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு இருக்கிறார். கடலாக்கும் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. Lord, use me for your glory அப்படின்னு சொல்றவங்க நீங்க முன்னாடி வாங்க. எனக்கு உங்களுடைய அபிஷேகம் வேணும். இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும். இயேசுவின் நாமத்தில். ஒரு வல்லமை, ஒரு வல்லமை மூடட்டும், ஒரு வல்லமை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சங்கிலிகள் எல்லாம் உடையட்டும். உங்களை கட்டி போட்டுக்கிற எல்லா சூழ்நிலைகள், எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை கிடைக்கட்டும். ஆண்டவர் உங்களை விடுதலை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள்
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏறி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏறி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் நடப்பேன், பின்னிட்டு பாராமல் நடப்பேன். அழைத்தவர் நடக்கும், நம்மை அழைத்தவர் நடக்கும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 கேளுங்க கேளுங்க கேளுங்க. நிறைய பேரோட தனிப்பட்ட முறையில் ஒரு என்கவுண்டர் நடக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேருக்கு தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. கேளுங்க பார்க்கலாம். Something is restoring. I heard a word, restore. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனை கொடுக்கிறார். ரெஸ்டோரேஷன். உங்க ஃபேமிலியா இருக்கலாம், உங்க இடிக்கப்பட்ட அந்த ஹோலி ஆல்டராக இருக்கலாம், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரெஸ்டோரேஷன். இன்னைக்கு அதை ரெஸ்டோர் பண்றதை நான் பார்க்கிறேன். somebody is coming and building you. somebody is building. என் தேவன் அதற்கென்று ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள் மாரஹந்தோ ஷிகேந்தேரேபே. கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, என்ன இன்னும் if my spiritual life is dry, என் ஜெப வாழ்க்கை இல்லை, வேதத்தை தியானிக்கின்ற அனுபவம் எனக்கு இல்லை, என் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் இவ்வளோ மோசமாக இருக்குது, இந்த சங்கிலிகள்லாம் உடையுமா? அபிஷேகம் நுகத்தை முறியடிக்கும். கேளுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க பண்ற ஜெபத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அதிகாரம் வந்து விழுது. The authority is being released to your family. உங்களுடைய சூழ்நிலைகளை மாத்துறதுக்குள்ள அதிகாரம் அந்த அபிஷேகத்தால் முடியும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Something glorious is happening. இன்னும் ஆண்டவர் உங்களோட the personal ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க நினைக்கிறத காட்டிலும், நீங்க பிளான் பண்றதை காட்டிலும், நீங்க ஷெட்யூல் பண்றதை காட்டிலும் the Lord is planning from this day onwards. ஆண்டவருடைய பிளான்ஸ் உங்களை ரிவீல் பண்ணுவார். என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன? Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அந்த சகோதரி முன்னாடி வாங்க. அவங்க உங்க பக்கத்தில் இருக்கிறாங்களே, அவங்க மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்கு. Thank you Jesus. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க அநேக சூழ்நிலைகள், ஒரு கடினமான சூழ்நிலை போயிட்டு இருக்கிறீங்க. The Lord is showing me ஒரு கடினமான வாழ்க்கை. ஆனா அந்த கடினத்துல ஆண்டவர் அநேகர்களை சந்திக்கும்படியான திட்டத்தை வச்சிருக்கிறார் உங்கள் மூலமாக. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், கண்ண மூடி. இயேசுவே நன்றி, இந்த மகள் மீது வைத்திருக்கிற உன்னத திட்டத்துக்காக நன்றி தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம். உம்முடைய பலன் வந்து இறங்கட்டும், உன்னத வல்லமை வந்து இறங்கட்டும். Thank you Jesus. சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். Lord, I break everything. இனி ஒன்றும் சேதப்படுத்த சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் rebuke it. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Praise the Lord. Thank you Lord. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க கேளுங்க. Thank you, thank you, thank you Jesus. I sense a holy presence in this place. ஒரு பரிசுத்த பிரசன்னம் இங்க மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த பிரசன்னம் உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்காக ஆண்டவர் பிரத்யட்சமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரேஸ், அந்த கிஃப்ட். சில பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நான் இன்னும் தகுதி பெறலையே, பரிசுத்த பெறலையே, என்னால முடியுமான்னு. ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கு தான் கொடுக்கிறார். கேளுங்க பார்க்கலாம். To live a holy life, to live a righteous life. உங்களோட கை சுத்தமா இருக்கணும், உங்களோட கண்ணு சுத்தமா இருக்கணும், அந்த பரிசுத்த ஜீவியம் காணப்படணும். அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தலாமா? என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தத்தினால் மாறட்டும், பரிசுத்தத்தினால் முத்திரிக்கப்படட்டும். நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும். A glorious anointing இன்னைக்கு நிறைய பேர் மேல. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் உம்முடைய வருகையின் நாள் வரைக்கும் எனக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும். Let the fear of God increase. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் எனக்குள்ளாக பெருகட்டும் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தின் மூலமாக ஒரு தப்ப கூட நான் துணிஞ்சோ தெரியாமையோ நான் செஞ்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு பயம் எனக்குள்ள உண்டாகட்டும். Lord, increase the fear of God in me. நீங்க நிறைய பேருக்கு அந்த தேவ பயத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். The fear, கர்த்தருக்கு மேல இருக்க அந்த reverence. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இயேசுவே நன்றி.
நன்றி ஆண்டவரே, என்னை எடுத்து நீங்க பயன்படுத்தும். ஃபைனலா நான் முடிக்க போறேன். I sense one thing to pray. Lord, use me for your glory. இது எல்லாமே ஆண்டவர் செய்யறது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும். அதற்காக தான் உங்களை தகுதிப்படுத்திட்டு இருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் உள்ள ஒரு பெரிய பங்காளிகளாக ஆண்டவர் உங்களை நியமிக்கிறார். You are the ambassadors of God's kingdom. That is why you are chosen. That is why you are redeemed. That is why you have the Holy Spirit. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் பயன்படணும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக I am ready for that. அந்த ராஜ்யத்துக்கு பயன்படுகின்ற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர்களை நிரப்புறார். You will clearly know your call. நான் எதற்காக அழைக்கப்படுறேன், இன்று முதல் என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும், யாருக்காக நான் ஜெபிக்கணும், நான் எங்க ஸ்தாபிக்கப்படணும், நான் எங்க உருவாக்கப்படணும், நான் யாருக்கு என்னை எடுத்து பயன்படுத்தணுமோ, every blueprint has to be given to you. கேளுங்க பார்க்கலாம். நீங்க ஃப்ரண்ட்ல வராட்டியும் பரவாயில்ல, அங்கிருந்தே கேளுங்க. Lord, use me for your kingdom. உம்முடைய ராஜ்யத்துக்காக என்னை பயன்படுத்துங்க, உம்முடைய ராஜ்யத்துக்காக என்னை பயன்படுத்துங்க. Thank you Lord Jesus. ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிறார். இன்றைக்கு எடுக்கிற ஒரு ஸ்மால் ஸ்டெப்பா இருக்கலாம். You will shake the nations. உங்க பகுதிகளை ஒரு பெரிய அசைவை கொண்டு வருவீங்க. எங்கள் மீது உம்முடைய தயவு தங்கி இருக்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய அன்பு பெருகட்டும், உம்முடைய வார்த்தை பெருகட்டும், உம்முடைய வல்லமை பெருகட்டும் சுவாமி. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. உங்க மேலே ஒரு பெரிய அழைப்பாண்டர் வச்சிருக்கிறார். You are not here by chance. I see a glorious evangelical call in your life. நீங்க சுவிசேஷத்தை வல்லமையோடு செய்கின்ற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் வைக்கிறத நான் பார்க்கிறேன். I see somebody is pouring a oil on your head. Something is dedicating in your life. ஆண்டவர் உங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு என்று உங்களை டெடிகேட் பண்றார். The ministering angels are being assigned. இன்றைக்கு you will see a glorious call. Thank you Lord. Father, may the power fall upon her right now. Oh, thank you. Thank you, thank you, thank you Jesus. A glorious evangelist. நீங்க இதுதான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. A beautiful encounter with you master. இந்த மகளோட கண்ணை திறந்ததுக்காக நன்றி. You will encounter Jesus like never before. You are set apart. நீங்க உலகத்துக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணுவீங்க. Father, I praise you. Jesus, a glorious move. கேளுங்க பார்க்கலாம். நீங்க எவ்வளவு தாகத்தோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணிடுவார். I see so many people are setting up. ஆண்டவர் உங்களை அப்படியே பிரிச்சு எடுக்கிறத நான் பார்க்குறேன். தனக்கென்று அவருடைய மந்தையில், அவருடைய கிங்டம்ல, அவருடைய அந்த மினிஸ்ட்ரி பிளான்ஸ்ல a glorious call. இயேசுவே உம்முடைய தயவு பெருகட்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை Jesus. ஊற்று